Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா மேகி வச்சு எப்படி இட்லி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். அடுப்புல முதல்ல வாணல் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நம்ம அரைஞ்சு வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை அதல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா வந்து வதக்கிப்போம். வதக்கிட்டு நான் ஒரு தக்காளி போல அரைஞ்சு வச்சிருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா வந்து வதக்கிக்கிட்டு திருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துப்போம். கொஞ்சமா வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வதக்கிப்போம். இப்போ ரெடிமேட் மேகி மசாலா இருக்கும்ல, அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூளும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வரப்படுற அளவுக்கு வதக்கிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம், அந்த நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு. இப்போ நம்ம மேகி வாங்குவோம்ல, அந்த நூடுல்ஸ் வந்து இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு தண்ணி சுண்டி நல்லா வந்து வேகட்டும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி சுண்டிட்டு வெந்துட்டு பாருங்கள். இப்போ வாங்க மேகி இட்லி செய்யலாம். அடுப்பில் வந்து தோசை தவா போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் அளவுக்கு மேகி எடுத்து அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சின்ன கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சைடு வெந்தோடனே நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுப்போம். இது இன்னொரு சைடும் வெந்தால் சூப்பரான மேகி இட்லி ரெடி. இது வந்து மும்பை ஸ்பெஷல் ரெசிபி. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போடுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.